إله الخلق مثل حباب على معان لدى الأحباب فماء في الفناء حباب وحال بقاه يا الله صلاة الله سلام الله على الفاني رسول الله صلاة الله سلام الله على الماهي حبيب الله إليه நினைவில் என்னை இழப்பேன் இறையல்லாதவை மறப்பேன் இறைஷ்கில் ஃபனாவேன் இலாஹியன கருள் சொரிவாய் சலாத்துல்லாஹ் اللهم صل على سيدنا محمد طلعة الذات المتلسم والغيظ المتمتم والكمال المقدم لاهوت الجمال وناسوت الوصال وطلعة الحق هوية إنسان الأزل في نشر من لم يزل من أقمت به نواسيت الفرق إلى طريق الحق وسل به ومنه وعليه وسلم تسليما الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أسعد مخلوقاتك وأفضل موجوداتك ونورك سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد ஏகனாய் எங்குமாய் காட்சி தந்து கொண்டிருக்கும் ஏகன் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாமனும் வந்தனமும் இறைவன் தன்னிலே தானாய் ஆசைப்பட்டு குன் என்ற வார்த்தையில் வெளியாகி வந்துதித்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை விழுமியங்களை பின்பற்றி வாழ்ந்து வந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபா பெருமக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் சாலிஹீன்கள் ஷேகுமார்கள் சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் இந்த மாதத்திற்குரிய சொந்தக்காரர் நக்காஷ் ஹதீதுன் நபவி ஷரீஃப் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும் இந்த இடத்திற்கு சொந்தக்காரர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் அலிம் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும் அன்னாருடைய அருந்தவ மஹிந்தர் அன்பு புதல்வர் எங்களுடைய ஷேகுமாகிய அப்துர் ரவுஃபுல் மிஸ்பாஹி அதாலல்லாஹு பகா அவர்கள் மீதும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாய்.
சுமார் கிட்டத்தட்ட 39 வருட காலங்களாக இந்த புனிதமான இடத்திலே, இந்த பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலிலே நக்காஷ் ஹதீது நபவி ஷரீப் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களால் கோர்வை செய்யப்பட்ட, அன்னவர்களால் எழுதப்பட்ட புகாரி ஷரீப் ஓதப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இவ்வருடம் 40வது வருடத்திலே கால் பதித்து இன்று 14வது இரவிலே நாங்கள் அனைவரும் சங்கமித்திருக்கின்றோம். இமாமுனா புகாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய நல்லாசியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள்வானாக. ஒரு மனிதன், ஒரு அடியான் தன்னுடைய ரப்புடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், தன்னுடைய ரப்புடைய அன்பையும் பாசத்தையும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தையும் பெற வேண்டும் என்று ஒரு அடியான் நினைத்தால் அதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றது. ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை அடைய வேண்டும் என்ற நோக்கில் முயற்சி செய்கின்றான். ஆனால் பல வழிமுறைகள் இருக்கின்றது. முதலாவது வஹ்தத்துல் வுஜூத் என்கின்ற ஞானம். வஹ்தத்துல் வுஜூத் என்கின்ற ஞானத்தின் மூலம் ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைந்து கொள்ள முடியும். இரண்டாவது ஷரீஅத்தின் மூலம். ஷரீஅத் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகள் மூலம், ஷரீஅத்தின் மூலம் நாங்கள் இபாதத் செய்து அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். மூன்றாவது தரீகத். தரீகா வழிகளின் மூலம் சென்று தன்னுடைய ரப்பை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். நான்காவது ஹகீகத். ஹகீகத் வழியில் மூலமும் தன்னுடைய ரப்பை அடைந்து கொள்ள முடியும். ஐந்தாவது மாரிஃபத். மாரிஃபத்தின் மூலமும் தன்னுடைய ரப்பை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். இந்த வஹ்தத்துல் வுஜூத் ஞானம் அல்லாமல் மற்ற ஏனைய படித்தரங்களும் ஏனைய தலைப்புகளும் ஏனைய அந்தஸ்துக்களும் ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மஅரிஃபத் என்ற ஏனைய இந்த 4 வகைகளும் வஹ்தத்துல் வுஜூத் என்கின்ற ஞானத்திற்குள் கட்டுப்படும். இந்த 4ம் வஹ்தத்துல் வுஜூத் என்கின்ற ஞானத்திற்குள் உள்ளடங்கிவிடும். வஹ்தத்துல் வுஜூத் ஞானத்தின் மூலம் நாங்கள் எவ்வாறு அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைவது என்றால், அதற்கு எங்களுடைய ஹலீஃபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 ஹலீஃபாக்களும் கூறி காட்டியிருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலைமையை. எவ்வாறு? மா ரஅய்து ஷையன் இல்லா வ ரஅய்துல்லாஹ கப்ல, மா ரஅய்து ஷையன் இல்லா வ ரஅய்துல்லாஹ பஅத, மா ரஅய்து ஷையன் இல்லா வ ரஅய்துல்லாஹ ஃபீஹி, மா ரஅய்து ஷையன் இல்லா வ ரஅய்துல்லாஹ அமாமா. மா ரஅய்து ஷையன் இல்லா வ ரஅய்துல்லாஹ கப்ல, நான் எந்த ஒரு வஸ்தையும் காணவில்லை
அந்த வஸ்துவுக்கு முன்னால் அல்லாஹ்வை, ஒரு வஸ்துவை கண்டால் அதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை காண்கின்றேன். மா ரஅய்து ஷையன் இல்லா வ ரஅய்துல்லாஹ பஅத. நான் ஒரு வஸ்துவை பார்க்கவில்லை, அதற்கு பின் அல்லாஹ்வாக நான் அதை பார்க்கவில்லை. மா ரஅய்து ஷையன் இல்லா வ ரஅய்துல்லாஹ ஃபீஹி. நான் ஒரு வஸ்துவை பார்க்கவில்லை, அந்த வஸ்துவே அல்லாஹ்வாக நான் பார்க்கவில்லை. மா ரஅய்து ஷையன் இல்லா வ ரஅய்துல்லாஹ அமாமா. ஒரு வஸ்துவை நான் காணவில்லை, அதற்கு முன்னாலே அல்லாஹ்வாக கண்டுவிட்டுதான் அந்த வஸ்துவை அவர்கள் பார்ப்பார்கள் என்ற 4 படித்தரம் இருக்கின்றது. இந்த வஹ்தத்துல் வுஜூத் ஞானம் இருக்க நாங்கள் ஷரியத்தின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எவ்வாறு அடைவது, அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அவனுடைய அன்பையும் ஆதரவையும் நாங்கள் எவ்வாறு அடைவது என்றால், قال صلى الله عليه وسلم يقول قال صلى الله عليه وسلم يقول الله تبارك وتعالى ما تقرب إلي المتقربون بمثل آدائي ما افترضت عليهم ولا يزال العبد يتقرب إلى بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ولسانه الذي ينطق به ويده التي يبسط بها ورجله التي يمشي بها. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மா தகர்ரபு இலையல் முத்தகர்ரிபூன. நெருங்கக்கூடியவர்கள் என்னளவில் நெருங்கக்கூடியவர்கள் நெருங்க மாட்டார்கள். பிமிஸ்லி ஆதாஇ மஃப்தரல்து அலைஹிம். அவர்கள் மீது ஃபர்லாக்கப்பட்ட ஒன்றை நிறைவேற்றுவதைப் போல் என்னளவில் நெருங்க மாட்டார்கள். வலா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலா பின்னவாஃபிலி. சுன்னத்தான இபாதத்துக்களை கொண்டு, சுன்னத்தான அமல்களை கொண்டு என்னுடைய அடியான் நெருங்குவான். ஹத்தா உஹிப்புஹு. நெருங்கி வரக்கூடிய அடியானை நான் விரும்பும் அளவிற்கு அவன், அந்த அடியான் என்னளவில் நெருங்கி வருவான். ஃபைதா அஹ்பப்துஹு. அந்த நெருங்கி வரக்கூடிய அடியானை நான் விரும்பினால் குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி. அவன் கேட்டால் அவன் கேட்கும் செவியாக நான் இருப்பேன். குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி. அவன் பார்த்தால் பார்க்கும் கண்ணாக நான் இருப்பேன். வலிசானஹு அல்லதி யுன்திகு பிஹி. அவன் பேசினால் அவனுடைய பேச்சாக நான் இருப்பேன். வயதஹு அல்லதி யப்ஷிது பிஹா. அவன் பிடித்தால் அவன் பிடிக்கும் கரமாக நான் இருப்பேன். வரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. அவன் நடந்தால் நடக்கும் காலாக நான் இருப்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உதாரணமாக நாங்கள் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் வேலைக்கு செல்கின்றார். வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ வேலைக்கு சென்றால் அவருக்கு காலையில் இத்தனை மணியில் இருந்து
இதுவரை நேரம் என்று அவருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நேரத்திற்கு அவருடைய வேலையை செய்தால் அவர் வேலை செய்ததற்கு உரிய கூலி, அந்த நேரத்திற்குரிய பணம் கூலி அவருக்கு கிடைக்கும். அவர் மேலும் நேரங்களை செலவழித்து ஒரு பார்ட் டைம் வேலையாக மேலதிகமாக அவர் வேலை புரிகின்றார் என்றால் மேலதிகமாக அவர் வேலை புரிவதற்கும் பணம் கிடைக்கும். அதே போன்றுதான் சுன்னத்தான அமல்கள் செய்வதன் மூலமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். இதே போல் பார்ட் டைம் வேலை செய்வது போல் ஃபர்லான காரியங்களை நாங்கள் செய்யத்தான் வேண்டும். அது ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபர்லான நோன்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும், பாலிகான ஆக்கிலான ஆண் பெண் அனைவருக்கும் அது கட்டாய கடமை, ஃபர்லு. அது எல்லோரும் செய்துதான் ஆக வேண்டும். அவனுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட வேலையை அவன் செய்வது போல் அவன் செய்தால் அந்த வேலையை அவனுக்கு அதற்குரிய கூலி அவனுக்கு கிடைக்கும். நாங்கள் இங்கு ஃபர்லான அமல்கள் செய்வது போல அவன் மேலதிகமாக நேரங்களை செலவழித்து மேலதிகமாக வேலையை செய்தால் அதற்கும் அவனுக்கு கூலி உண்டு. நாங்கள் சுன்னத்தான அமல்கள் செய்வது போல மேலதிகமாக வேலை செய்தால் அவனுடைய வியாபாரத்துடைய தலைவருக்கு, அவனுடைய பொஸ்ஸுக்கு ஒரு இரக்கம் ஏற்படும். இவன் மேலதிகமாக வேலை செய்கின்றான், அவனுடைய முதலாளிக்கு ஒரு இரக்கம் ஏற்படும், மேலதிகமாக வேலை செய்கின்றான். அதே போல்தான் அல்லாஹ்வுக்கும் சுன்னத்தான அமல்களை நாங்கள் செய்ய, சுன்னத்தான அமல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எங்களின் மேல் இரக்கம் வரும். அவனுக்கு இரக்கம் வந்தால், அவன் எங்களை விரும்பினால் நாங்கள் பார்த்தால் பார்க்கும் பார்வையாக இருப்பான். அது 7 வானங்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரி, 7 பூமிகளுக்கு அப்பால் இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தால் எங்களுக்கு அந்த ஆற்றல் எங்களிலிருந்து வெளிப்படும், எங்களால் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அஹலி யுத்தம் நடைபெற்றது. அஹலி யுத்தம் நடைபெறுவதற்காக அஹலி தோண்டினார்கள் சஹாபாக்கள். தோண்டிக் கொண்டிருக்கும் போது பெரியொரு மலை கற்பாறை துண்டொன்று தென்பட்டது. அவ்வாறே தோண்டிக் கொண்டிருக்கும் போது மலைக்கல் கற்பாறை ஒன்று தென்பட்டது. சஹாபாக்கள் அந்த கல்லை உடைக்கின்றார்கள், உடையவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து உடைக்கின்றார்கள், அந்த பாறை உடையவில்லை. உமர் நாயகம் வந்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து உடைக்கின்றார்கள், உடையவில்லை. எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் போய் இதை கூறுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். வந்து, நாயகமே, நாங்கள் தோண்டிக் கொண்டிருக்கும் போது பாறை கல் ஒன்று எட்டிருக்கின்றது, வந்திருக்கின்றது என்று கூறிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அந்த கல்லுக்கு அடித்தார்கள். அந்த கல்லு சுக்கு நூறாக உடைந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் அந்த நேரத்தில் மிகவும் பசியோடும் தாகத்தோடும் இருந்த சமயம்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைக்கவில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உடைத்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம். வமா ரமைத இது ரமைத வலாக்கின்னல்லாஹ ரமா. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார், வமா ரமைத இது ரமைத வலாக்கின்னல்லாஹ ரமா. நபியே நாயகமே, நீங்கள் எரியவில்லை, வலாக்கின்னல்லாஹ ரமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எறிந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து குறைஷி காபிரீன்கள் கொல்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் நேரத்தில் காபிரீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை சுற்றி வளைத்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் செய்வதற்காக இருந்தார்கள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்காக இருக்கும் சமயத்தில் தான் இந்த சம்பவம் இடைபெறுகின்றது. இருக்கும் சமயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நாயகமே, ஒரு புடி மண் எடுத்து நீங்கள் அடியுங்கள், அவர்களுக்கு எறியுங்கள், வீசுங்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண் புடியை ஒன்று எடுத்து வீசிவிட்டார்கள், எறிந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான், வமா ரமைத இது ரமைத வலாக்கின்னல்லாஹ ரமா. நபியே நாயகமே, நீங்கள் எறியவில்லை, நீங்கள் எறிந்த நேரத்தில் நீங்கள் எறியவில்லை, வலாக்கின்னல்லாஹ ரமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எறிந்தான். அன்ன மனிஜ்தஹத பித்தகர்ருபி இலல்லாஹி தஆலா பில் ஃபராயிதி சும்ம பின் நவாஃபிலி கரபஹுல்லாஹு இலைஹி வகராஹு மின் தரஜத்தில் ஈமானி இலா தரஜத்தில் இஹ்சான். எவன் ஒருவன் ஃபர்லான அமல்களின் மூலமும் சுன்னத்தான இபாதத்துக்கள் அமல்கள் மூலமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்குவதற்கு முயற்சி செய்கின்றானோ, ஃபர்லான அமல்களின் மூலமும் சுன்னத்தான அமல்களின் மூலமும் தன்னுடைய இறைவனை, தன்னுடைய ரப்பை அடைவதற்கு நெருங்குவதற்கு முயற்சி செய்கின்றானோ, வரகாஹு மின் தரஜத்தில் ஈமானி இலா தரஜத்தில் இஹ்சான் சும்ம பின் நவாஃபிலி கரபஹுல்லாஹு தஆலா இலைஹி. அல்லாஹு தஆலாவின் பால் இவன் நெருங்கினால் அவனின் பால், நெருங்கக்கூடியவனின் பால் அல்லாஹு தஆலா நெருங்கி வருகின்றான். ஒருவன் கடுமையான இபாதத்துக்களை செய்து கொண்டே இருக்கின்றான், வாழ்நாளில் அவனுடைய வாழ்க்கையில் ஃபர்லான இபாதத்துக்களையும் விடமாட்டான், சுன்னத்தான இபாதத்துக்களையும் விடமாட்டான். தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஏனைய வணக்க இபாதத்துக்கள் வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, எதையும் அவன் விடமாட்டான் என்று இருந்தால், செய்து கொண்டே போகும் நேரத்தில் அல்லாஹு தஆலா இவன் அளவில் நெருங்கி வருகின்றான். வரகாஹு மின் தரஜத்தில் ஈமானி இலா தரஜத்தில் இஹ்சான். அவ்வாறு இவன் நெருங்கினால் அல்லாஹு தஆலா இந்த நெருங்கக்கூடியவனை ஈமானுடைய அந்தஸ்துக்களிலிருந்து இலா தரஜத்தில் இஹ்சான், இஹ்சானுடைய அந்தஸ்துக்கு இவனை உயர்த்துகின்றான். ஈமானுடைய அந்தஸ்து என்ன, இஹ்சானுடைய அந்தஸ்து என்ன? வஹாபியலுக்கு ஈமானுக்கும் இஹ்சானுக்கும் இஹ்லாஸுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது.
வஹாபியரிடத்தில் ஈமான் இல்லை. அதனால் இதை கூறினால் கூட அவர்களுக்கு புரியாது. உதாரணமாக, இந்த இடத்தில் ஒரு நெருப்பு மூட்டப்பட்டிருக்கின்றது வைத்துக் கொள்வோம். இந்த இடத்தில் ஒரு நெருப்பை மூட்டி வைத்திருக்கின்றார்கள். பக்கத்தில் ஒரு பானையை எடுத்து அதற்குள் நீரை நிறைத்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது எங்களுடைய கையால் அந்த நெருப்பை நாங்கள் தொட்டால் எங்களுடைய கையை அந்த நெருப்பு எரித்துவிடும், சுட்டுவிடும். அதே கையை இந்த பானைக்குள் இருக்கின்ற தண்ணீருக்குள் நாங்கள் கையை வைத்தால் அந்த தண்ணீர் எங்களுக்கு சுடாது. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பானையை நெருப்புக்கு பக்கத்தில் கொண்டு சென்று வைக்கும் போது அந்த நெருப்பும் சுடும், அந்த பானையில் இருக்கின்ற தண்ணீரும் சுடும். அவ்வாறே அந்த பானையை தூக்கி நெருப்புக்கு மேல் நாங்கள் வைத்தால் அந்த நெருப்பும் சுடும், அந்த பானையும் சுடும். காரணம், நெருப்பு அந்த தண்ணீர், நெருப்புக்கும் தண்ணீருக்கும் ஏற்பட்ட ஒரு சுகுபத், நல்லிணக்கம், ஒரு நெருக்கம். நெருக்கத்தின் காரணத்தினால்தான் நாங்கள் நெருப்புக்கு பக்கத்தில் அந்த தண்ணீர் பானையை கொண்டு செல்லும் போது அந்த நெருப்புடைய சூடு இந்த தண்ணீருக்கும் ஏற்படுகின்றது. இதே போன்றுதான் ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை நெருங்கி நெருங்கி சென்றால் அவனுடைய பக்கம் இவன் இபாதத்துக்கள் செய்து அமட்கள் செய்து எந்த அமட்களாவது இருந்தாலும் சரி, நியமமாக இருக்க வேண்டும். அமட்கள் நியமமாக அமட்களை செய்து நெருங்கினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய பொருத்தம், அவனுடைய நாட்டம், அவனுடைய ஆசை, அன்பு, ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அதிகமும் அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தஹஜ்ஜத் தொழுவார்கள். தஹஜ்ஜத் தொழுது துஆவும் கேட்பார்கள். ஒரு நேரமும் தொழுகையை அதனுடைய வக்துக்கு தொழாமல் இருந்ததில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுன்னத்தை கடுமையாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்களும் அந்த விடயத்தை பேணி பாதுகாத்து நடக்க வேண்டும். மேலும் இன்றைய பாடத்தில் புகாரி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னும் ஒரு பாடத்தை கூறுகின்றார்கள். பாபு காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனாமு ஐனுஹு வலா யனாமு கல்புஹு. عن نبي سلمة بن عبد الرحمن أنه سأل عائشة رضي الله تعالى عنها كيف كانت صلاة رسول الله صلى الله عليه وسلم في رمضان؟ قالت ما كان يزيد في رمضان ولا في غيره على 11 ركعة يصلي 4 ركعات فلا تسأل عن حسنهن وطولهن ثم يصلي 4 فلا تسأل عن حسنهن وطولهن ثم يصلي 3 فقلت يا رسول الله تنام قبل أن توتر. قال رسول الله صلى الله عليه وسلم تنام عيني ولا ينام قلبي. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு வஹாபியல் கூறுவார்கள், இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு வஹாபியல் ரமலான் மாதத்திலே தொழக்கூடிய நாங்கள் சலாத்து தராவி அது 20 ரகாத்துக்கள். வஹாபியல் கூறுவார்கள் இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு தராவி 8 ரகாத்துக்கள் என்றும் 11 ரகாத்துக்கள் என்றும் 12 ரகாத்துக்கள் என்றும் கூறுவார்கள்.
அது விடயமல்ல. சலாத்து தராவியுடைய ரகாத்துகள் 20 தான். அவர்களுக்கு விளக்கம் தெரியாமல் கூறுகின்றார்கள். அனிபின் சலமத் அப்துர் ரஹ்மான் அன்னஹு சஅல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா நாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கேட்டார்கள், கைஃப கானத்திஸ் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? காலத், ஆயிஷா நாய் கூறுகின்றார்கள், மா கான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி, ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகரிக்க மாட்டார்கள். அலா 11 ரகாத்தன், 11 ரகாத்துக்கள். யுஸல்லி 4 ரகாத்தின், 4 ரகாத்துக்கள் தொழுவார்கள். ஃபலா தஸ்அலு அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகை பற்றி கேட்க வேண்டாம். வதூலிஹின்ன, அந்த தொழுகையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நீட்டினார்கள், எந்த அளவு குறைத்தார்கள் என்று கேட்க வேண்டாம். சும்ம யுஸல்லி 4, பிறகு 4 ரகாத்துக்கள் தொழுதார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, மறுபடியும் அவ்வாறே கூறினார்கள், அதனுடைய அழகை பற்றியும் அதனுடைய நீளத்தை பற்றியும் நீங்கள் கேட்க வேண்டாம். சும்ம யுஸல்லி ஸலாஸன், பிறகு 3 ரகாத்துக்கள் தொழுவார்கள். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே வித்ர் தொழுகையை தான் தொழுதிருக்கின்றார்கள். மாறாக சலாத்து தராவியுடைய தொழுகை அல்ல. தராவியுடைய தொழுகை மொத்தம் 20 ரகாத்துக்கள். நாங்கள் ரமலான் மாதத்தில் தராவியுடைய தொழுகையை 20 ரகாத்துக்களை பரிபூர்ணப்படுத்திவிட்டு 3 ரகாத்துக்கள் வித்திரு தொழுவோம். 11 ரகாத்துக்கள் தொழ முடியாத காரணத்தினால் 3 ரகாத்துக்கள் தொழுவோம். அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் 4 ரகாத்துக்களும், அதன் பிறகு மறுபடியும் 4 ரகாத்துக்களும், அதன் பிறகு 3 ரகாத்துக்கள் தொழுதிருக்கின்றார்கள். இந்த தொழுகை வித்ர் தொழுகை, சலாத்து தராவி அல்ல. ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், தனாமு கபுல அன் தூத்திர, வித்ர் தொழுவதற்கு முதல் நாயகமே நீங்கள் தூங்குகின்றீர்களே. கால, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தனாமு ஐனி வலா யனாமு கல்பி, என்னுடைய கண் உறங்கும். வலா யனாமு கல்பி, ஆனால் என்னுடைய உள்ளம் உறங்காது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. பெருமானா தூங்கினால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினால் அவர்களுடைய 2 விழிகள் மாத்திரமே மூடியிருக்கும். அவர்களுடைய உள்ளம் தூங்காது. ஏனைய 1,24,000 நபிமார்களை விட அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா பெருமானாரை பல விடயங்களில் மகிமைப்படுத்தியிருக்கின்றான். பல அந்தஸ்துகளை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நபிக்கும் ஒப்பானவர்கள் அல்ல, எந்த ஒரு படைப்புக்கும் ஒப்பானவர்கள் அல்ல, எந்த ஒரு வஸ்துக்கும் ஒப்பானவர்கள் அல்ல. லம் யஹ்தலிம் கத்து தாஹா முத்லகன் அபதா வமா தஸாஅப அஸ்லன் ஃபீ மத ஸமனி மின்ஹு தவாப் ஃபலம் தஹரு வமா வகஅத் ذبابة أبدا في جسمه الحسن بخلفه كأمام رؤية تبست ولا يرى أثر بول منه في علن وقلبه لم ينم والعين قد نعست ولا يرى ظله في الشمس ذو فتن
كتفاه قد علتا قوما إذا جلسوا هذه الخصائص فاحفظها تكن أمنا ومن شر نار وسراك ومن محني. பெருமானாருடைய அந்தஸ்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் வந்தும் கூட, எத்தனையோ ரசூல்மார்கள் வந்தும் கூட பெருமானாரை போல் ஒருவர் கிடையாது. அவர்களுக்கு ஒப்பானவர்கள் ஒருவர் இல்லை. எல்லாவற்றிலும், குணங்களிலும் செயற்பாடுகளிலும் பெருமானார் மேலோங்கியவர்கள். லம் யஹ்தலிம் கத்துதாஹா முத்துலகன் அபதா. பெருமானாருக்கு ஒரு காலமும், எந்த ஒரு காலமும் இஹ்திலாமானது அல்ல, இந்திரியம் வெளியாகவில்லை. வமா தஸாஅபு அஸ்லம் ஃபீ மதஸ் ஸமனி. அவருடைய காலத்தில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் கொட்டாவி விட்டது அல்ல. கொட்டாவி என்பது மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வரக்கூடியது. அதனால் கொட்டாவை விட்டது அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மின்ஹு தவாப் ஃபலம் தஹரு வமா வகஅத். பெருமானாருடைய மின்ஹு தவாப் ஃபலம் தஹரு வமா வகஅத் துபாபத்துன் அபதன் ஃபீ ஜிஸ்மில் ஹஸனி. அவர்களுடைய, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான உடம்பிலே, அழகான மேனியிலே ஈ மொய்ப்பதில்லையா, கொசு மெய்ப்பதில்லையா? ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணமுடையவர்கள். அதனால் கொசு மெய்ப்பதில்லை. கஸ்தூரி வாசமுடையவர்கள், அதனால் கொசு மெய்ப்பதில்லை. பிஹல்ஃபிஹி கஅமாமி ருயத்தன் தபஸத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எவ்வாறு பார்ப்பார்களோ அவ்வாறே பின்னாலும் பார்ப்பார்கள். முன்னால் சர்வசாதாரணமாக நாங்கள் பார்ப்பது போல் பார்த்து பின்னாலும் எங்களால் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எவ்வாறு பார்ப்பார்களோ அதே போன்று பின்னால் என்ன நடைபெறுகின்றது, என்ன நடக்கின்றது என்று பார்ப்பார்கள். வலா யுரா அஸருன் பௌலின் மின்ஹு ஃபீ அலனி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்தால், மலம் கழித்தால் மலத்துடைய அடையாளம் வெளிரங்கமாக இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலம் கழித்தால் அந்த சலம் எங்களுடைய கண்ணுக்கு படாது, பகிரங்கமாக விளங்காது. பூமி குடித்துவிடும், பூமி அதை உள்வாங்கிவிடும். ولا يرى ظله في الشمس ذو فتن ولا يرى ظله في الشمس ذو فتن. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் கிடையாது. சூரியனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனுக்கு கீழே நின்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் கிடையாது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழலற்றவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஸ்துவுக்கும் ஒப்பானவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றால் அவர்களுக்கு நிழல் வந்துவிட்டால் நிழலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாகி விடுவார்கள். அதனால் அந்த நிழலும் நிகரில்லை பெருமானாருக்கு. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் கிடையாது. கத்திஃபாஹு கத் அலதா கௌமன் இதா ஜலசு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே இருந்தால், சஹாபாக்களோடு இருந்தால், அவர்களுடைய இரு தோள் புஜங்களும் சற்று உயர்ந்திருக்குமாம்.
அவர்களுடைய இரு தோள் புஜங்களும் சற்று உயர்ந்திருக்குமாம். ஏனைய நபர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று உயர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஹாதிஹில் ஹஸாயிசு ஃபஹ்ஃபல்ஹா தகுன் அமினன். இந்த விசேட தன்மைகளை ஃபஹ்ஃபல்ஹா மரணமிட்டுக்கொள், தகுன் அமினன் நீ அச்சம் தீர்ந்தவனாக மாறுவாய். இந்த குறிப்புகளை மரணமிட்டுக்கொள். இந்த குறிப்புகளை நீ மரணமிட்டால் அச்சம் தீர்ந்தவனாக மாறுவாய். வமின் ஷர்ரி நாரின், நரக வேதனையிலிருந்து, நெருப்புடைய அதாபிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். வசுர்ராக்கி, திருடர்களுக்கு மத்தியிலும் நீ தப்பிப்பாய். அவருடைய தீங்கை விட்டும் நீ பாதுகாத்திருப்பாய். வமிம்மிஹனி, சோதனைகளிலிருந்து நீ பாதுகாத்திருப்பாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகிமை யாருக்கும் ஒப்பானவர்கள் அல்ல. யாரை போன்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அடுத்து இன்னும் ஒரு பாடத்தை குறிப்பிடுகின்றார்கள். பாபு அலாமத்துன் நுபுவா ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்திலே, இஸ்லாம் எங்களுடைய மார்க்கம், இஸ்லாத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத், நபித்துவம் எவ்வாறு வெளிப்பட்டது, நபித்துவத்தை எவ்வாறு பெருமானார் வெளிக்காட்டினார்கள். عن جابر بن عبد الله قال أتش الناس يوم الحديبية والنبي صلى الله عليه وسلم بين يديه ركوة فتولى فجحش الناس نحوه فقال ما لكم قالوا ليس عندنا ماء نتولى ولا نشرب إلا ما بين يديك فوضع يده في الركوة فجعل الماء يثور بين أصابعه كأمثال العيون فشربنا وتوضعنا. قلت كم كنتم؟ قال لو كنا 100,000 لكفانا كنا 15,000. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹுதைபியா உடைய நாளின் போது மனிதர்களுக்கு தாகம் ஏற்பட்டது. வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன யதைஹி ரக்வத்துன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் ஒரு தோல் துருத்தியிலான ஒரு பையில், ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கின்றது, ஒரு பாத்திரம் இருக்கின்றது. ஃபதவல்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்தார்கள். ஃபஹஜஸன்னாசு நஹ்வஹு, அதேபோல் மனிதர்களும் விரைந்து சென்றார்கள். ஃபகால, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், மாலக்கும், சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், மாலக்கும், உங்களுக்கு என்ன நடந்தது? காலு, சஹாபாக்கள் கூறினார்கள், லைஸ இந்தனா மாஉன் நதவல்லஹு வலா நஷ்ரப். நாயகமே, எங்களுக்கு குடிப்பதற்கும் ஒது செய்வதற்கும் தண்ணீர் இல்லை. குடிப்பதற்கும் ஒது செய்வதற்கும் எங்களிடத்தில் தண்ணீர் இல்லை. இல்லாமா பைன யதைக, உங்களுக்கு முன்னால் இருக்கின்றதை தவிர, உங்களுக்கு முன்னால் இருக்கின்றதே இந்த ஒன்றை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த கையை தோல் துருத்தியினால் இருக்கின்ற அந்த பாத்திரத்திற்குள் கையை இட்டார்கள். ஃபஜஅலல் மாஉ யசூரு அஸாபிஹி, தண்ணீர் ஊற்றெடுத்தது. அசாபீஹி, அவர்களுடைய 5 விரல்களுக்கு மத்தியில் இடையில்
5 விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. காம்சாலில் ஒயூனி, ஊற்றுக்கண்கள் ஊற்றெடுப்பதை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை விரல்களுக்கு மத்தியில் இருந்து ஊற்றெடுத்து தண்ணீர் வந்தது. ஃபஷரிபுனா வதவல்லனா, நாங்கள் அந்த தண்ணீரை குடித்தோம். வதவல்லனா, அந்த தண்ணீரிலே நாங்கள் ஒது செய்தோம். குல்து, இந்த ஹதீஸை அறிவிக்கின்றவர்கள் கேட்கின்றார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கம் குந்தும், ஹுதைபியா உடன்படிக்கையில் நீங்கள் எத்தனை பேர் இருந்தீர்கள்? அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை செய்யும் போது எத்தனை பேர் இருந்தார்கள் என்று கேட்டபோது, கால லவ் குன்னா மிஅத அல்ஃபின் லகஃபானா குன்னா 15 மிஆ, நாங்கள் 1,00,000 பேர் இருந்தோம். 1,00,000 பேர் இருந்தோம். லகஃபானா, அது எங்களுக்கு போதுமாக இருந்தது. குன்னா 15 மிஅத்தன், 1500 பேர்களாக இருந்தோம். ஹுதைபியா உடன்படிக்கையில் 1500 பேர் என்றும் 1400 பேர் என்றும் 2 ரிவாயத்துக்கள் வருகின்றது. எதுவா இருந்தாலும் சரி, பெருமானாருடைய மோஜிசாத் கை விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணீரை எடுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாறையில் அவருடைய அசாவை அடித்து பாறையிலிருந்து பிளவுண்டு தண்ணீர் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அசாவினால் பாறைக்கு அடித்தார்கள். பாறையில் 12 ஊற்றுக்கள் வெடிப்புக்கள் வெடித்து தண்ணீர் வெளியாகியது. ஆனால் எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையுடைய விரல்களுடைய இடையினாலேயே தண்ணீரை எடுத்தார்கள். எந்த விடயத்திற்கும் ஒப்பானவர்கள் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெருமானாருடைய பள்ளி ஈத்தம் குற்றியிலான ஈத்தம் தண்டுகளை வைத்து அமைக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் ஈத்தம் குற்றிகளால் தான் மோடு போட்டுக் கொண்டிருந்தார்கள், கூரை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஈச்சம் குற்றியில் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதுபா செய்வதற்காக எழுந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிம்பர் அளித்து கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிம்பர் அடித்து கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த மிம்பரிலே ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுத்பாவை நிகழ்த்தினார்கள். நிகழ்த்திக் கொண்டிருக்கும் போது فسمعنا لذلك الجذع صوتا كصوت العشار حتى جاء النبي صلى الله عليه وسلم فوضع يده عليها فسكنت. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது 10 மாத ஒட்டக குட்டி ஒன்று, 10 மாதத்துடைய ஒட்டக குட்டி ஒன்று கத்துவது போல், முணுமுணுக்குவது போல், அழுவது போல் ஒரு சத்தம் கேட்டது. அந்த இடத்தில் பார்த்தால் இந்த ஈட்டம் குட்டி தான் அழுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈட்டம் குட்டிக்கு பக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈட்டம் குட்டிக்கு பக்கத்தில் வந்து அவர்களுடைய அந்த முபாரக்கான கையை அதன் மீது வைத்து தடவினார்கள். ஃபஸகனத், அது அமைதி காத்தது. பெருமானாருடைய கை பட்டதுடன் அந்த ஈட்டம் குற்றி அமைதி காத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தையும் மகிமையும் அந்த ஈட்டம் குற்றி விளங்கியிருக்கின்றது. அதனால் தான் அவர்கள் கையை வைத்தவுடன் அது மௌனம் சாதித்தது.
அந்த ஈச்சம் குற்றி வைத்திருந்த ஹுப்பை போன்று இங்கு வஹாபியல் வைக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவதற்கும் துதிப்பதற்கும் அதற்கு மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். அந்த ஈத்தம் குத்திக்கு இருந்த அன்பும் பாசமும் இவர்களுக்கு இல்லை. அல்லாஹு தஆலா அந்த கௌமை விட்டும் அவர்களை விட்டும் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அடுத்த பாடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாபு காத்திமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி இமாம் ஹதஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாபு காத்திமுன் நபியின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பாடத்தை கொண்டு வருகின்றார்கள். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா قال النبي صلى الله عليه وسلم مثلي ومثل الانبياء كرجل بنى دارا فأكملها وأحسنها إلا موضع اللبنة فجعل الناس يدخلونها ويتعجبون ويقولون لولا موضع اللبنة. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், என்னுடைய அந்தஸ்துக்கும் ஏனைய நபிமார்களுடைய அந்தஸ்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கரஜுலின் பனாதாரன், ஒரு வீட்டை கட்டுகின்ற ஒரு மனிதனை போல, ஃபாக்மலஹா, அந்த வீட்டை கட்டி அவன் பரிபூர்ணப்படுத்துவான், வஅஹ்ஸனஹா, இன்னும் அதை அழகாக்குவான், இல்லா மௌலியல் லபினா, ஒரு முழுமையான செங்கல் துண்டை வைக்கும் இடத்தை தவிர. ஒரு வீட்டை கட்டி அதற்கு அந்த வீட்டை பரிபூர்ணப்படுத்தி அந்த வீட்டை அழகாக்கி ஒரே ஒரு செங்கல் பாதி வைக்கும் அளவிற்கு ஒரு இடைவெளியை விடுகின்றான். ஃபஜஅலன் நாசு யதுகுலூனஹா, மக்கள் அந்த வீட்டை பார்வையிடுவதற்காக செல்கின்றார்கள். போனவுடன் மக்களுக்கு ஆச்சரியம். வயகூலூன லௌலா மௌலியல் லபினா, கூறுகின்றார்கள் போன மக்கள், அந்த வீட்டை பார்ப்பதற்கு போன மக்கள் கூறுகின்றார்கள், இந்த கல்லை வைத்திருந்தால் நல்லமே, இந்த கல்லை இந்த இடத்தில் வைத்திருக்கலாமே என்று கூறினார்கள். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எத்தனையோ நபிமார்கள் வந்தும் கூட இஸ்லாம் பரிபூர்ணமாகவில்லை, ஈமான் பரிபூர்ணமாகவில்லை. இறுதியாக எங்கள் நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், இஸ்லாம் பரிபூர்ணமானது. எவ்வளவுதான் பெரிய வீட்டை கட்டினாலும் அதற்குள் ஒரு பழுது இருந்தாலும் கூட, ஒரு கல் இல்லாவிட்டால் அந்த வீட்டுக்கு அழகாக இருக்காது, ஒரு இடம் தெரியும். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா நபிமார்களும் வந்துவிட்டு இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்தவுடன் இஸ்லாம் பரிபூர்ணமானது. வஃபீ ரிவாயத்தின் ஹல்லா உலியத் ஹாதிஹில் லபினா, இந்த கல்லை இவ்விடத்தில் வைக்கப்பட்டிருக்க கூடாதா? கால, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஅனல் லபினா வஅன காத்திமுன் நபி, நான் தான் அந்த செங்கல்,
நான் தான் அந்த காத்திமுன் நபி, இறுதியான நபி நான் தான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு அந்த கல் இல்லாவிட்டால் அந்த வீடு இல்லை. இந்த நபிமார்கள், எத்தனையோ நபிமார்கள் வந்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஆகவே சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தௌஹீத்வாதிகளாக இருக்கின்ற நாங்கள், எங்களுடைய ஷேகுடைய கரமை பிடித்திருக்கின்ற நாங்கள் அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எல்லா விடயங்களிலும் நாங்கள் உன்னிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும். ஆகவே என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.